நான் திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம், ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. ஹலோ, ரேடியோ ஸ்டேஷனா? ஆமாங்க, நான் டீன் பேசுகிறேன். ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. எங்க டாக்டர்? பாளையங்கோட்டை ரயில்வே கிராசிங் தாண்டி கொஞ்சம் தூரத்தில். பெரிய விபத்தா டாக்டர்? ஆமாம், வடநாட்டு சுற்றுலா பஸ் ஒன்றும் ஒரு லாரியும் மோதிக்கிட்டதுல டிரைவர் உள்பட கொஞ்சம் பேர் அந்த இடத்திலேயே இறந்துட்டாங்க. அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் உங்களால் ஒரு உதவியாகணுமே. சொல்லுங்க டாக்டர், எங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் செய்கிறோம். வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ இங்கே எங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனடியாக ரத்தம் செலுத்தி ஆகணும். அப்படி செஞ்சால் அவங்களை எல்லாம் காப்பாற்றி போடலாம். ஆனால் போதுமான ரத்தம் இப்போ பிளட் பேங்க்ல இல்லை. பொதுமக்கள் யாராவது வந்து ரத்தம் கொடுத்தா இவங்களையெல்லாம் பிழைச்சிக்குவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக இது சம்மந்தமாக நீங்கள் ரேடியோவில் ஒரு அறிவிப்பு கொடுக்க முடியுமா? இப்போவே நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் டாக்டர். நீங்கள் மற்ற வேலைகளை கவனிங்க. வானொலி நண்பர்கள் உடனே செயலில் இறங்கினார்கள். அந்த சமயத்தில் திரைப்பட இசை ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அவசரமாக அறிவிப்பு ஒன்று எழுதப்பட்டது 4 வரிகளில். நேயர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. சற்று முன் நேர்ந்த ஒரு விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற ரத்தம் தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புகிறவர்கள் உடனடியாக பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு விரைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பாளர் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடலை நிறுத்தி இடையே இந்த அறிவிப்பை வாசிக்கிறார். ஒரு முறைக்கு 2 முறையாக அந்த அறிவிப்பு வாசிக்கப்படுகிறது. மறுபடியும் படப்பாடல்கள் தொடர்கின்றன. ஒரு 20 நிமிடங்கள் கடந்திருக்கும். இன்னும் 2 பாடல்களை ஒளிபரப்ப நேரம் இருந்தது. அந்த சமயத்தில் மறுபடியும் தொலைபேசி அழைப்பு. ஹலோ சார், மறுபடியும் நாங்கள் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து தான் பேசுகிறோம். நீங்கள் உடனே இன்னொரு அறிவிப்பு செய்யணும். என்ன சொல்லணும் சொல்லுங்க டாக்டர். தயவு செய்து மேற்கொண்டு யாரும் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரத்த தானம் செய்ய வர வேண்டாம்னு சொல்லணும். என்னாச்சு டாக்டர்? ஏகப்பட்ட பேர் ரேடியோ அறிவிப்பை கேட்டுட்டு ரத்தம் கொடுக்க இங்கே வந்துட்டாங்க. கூட்டத்தை எங்களால் சமாளிக்கவே முடியல. அவ்வளவு பேர்கிட்ட ரத்தம் கலெக்ட் பண்ணவும் இப்போ இங்கே வசதி இல்லை. ப்ளீஸ் சார், வர வேண்டாம்னு சொல்லுங்க. மறுபடியும் வானொலி அறிவிக்கிறது. இனி யாரும் அங்கே செல்ல தேவையில்லை என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மறுநாள் மருத்துவமனைக்கு போகிறோம். படுக்கையில் இருந்தவர்கள் பாசத்தோடு எங்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் நன்றி கலந்திருந்தது. பாஷை ஒரு தடையாக இல்லை. ஊடகங்கள் சமுதாயத்திற்கு எப்படி கடமையாற்ற வேண்டும் என கேட்டீர்கள். இந்த உண்மை நிகழ்ச்சி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு.